வணக்கம். காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை சால்ட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக, அதாவது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட இப்போ மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் உடனே போயிடும். இப்போது இது கூட நம்ம அந்த சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா வந்துட்டு அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக, ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போது காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டால் போதும். அதில் காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரப்பதத்துலேயும் தக்காளி இருக்கிற ஈரப்பதத்துலேயுமே இது வெந்துடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்தாலும் அதோடைய அந்த காரம் மசாலாலாம் வந்துட்டு காயில் அப்படியே பெரட்டின மாதிரி வரணும். அதனால் இதுக்கு பிறகு அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாலாலாம் நல்லா வந்துட்டு அந்த காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காய் சாப்பிடும்போது. இப்போது அந்த காலிஃப்ளவரோடைய அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப நல்லா அந்த மசாலாலாம் அதிலே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தொக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு எல்லா சாதம் கூடயும் நல்லா ஒத்து போகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.